இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மணப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். போத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். இந்த ஊருக்கு துர்காட்சி அப்படின்னு பேர். எதனால் இந்த பேர் அப்படின்னு கேட்டால், சிவதுர்கா பரமேஸ்வரியானவள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணி அதனால் அவளுக்கு பிரம்மகத்தி தோஷமானது பிடிக்க இருந்தது. இங்கே சிவதுர்கா பரமேஸ்வரி இங்கே சுவாமியை அர்ச்சித்து வழிபட்டு பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கு துர்காட்சி, துர்கா அர்ச்சித்தபுரி, அதனால் இந்த ஊருக்கு துர்காட்சி அப்படின்னு பேர். போத்தி ஸ்வர்ண மஹால் வழங்கும் கல்யாண மாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். சரபேஸ்வரர் கதை யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? வெரி குட். என்ன, யார் அவர் சரபேஸ்வரர்? சரபேஸ்வரர் வந்து சிவனோட ஒரு ஸ்வரூபம். நரசிம்மர் ரொம்ப உக்ரமாயி பிரகலாதர் வேண்டினோடனே கூட கொஞ்ச நேரத்துல கேச்சுதான் சாந்தமானார். ஆனா அதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் ஆச்சு. என்னாச்சு? சிவன் வந்து ஒரு ஹாஃப் அனிமல், புலி மூஞ்சி, விங்ஸ் போட்டுண்டு அண்ட் லயன் பாடி வச்சுன்னு அவர் இங்கே வந்து நரசிம்மரை ஃபைட் பண்ணி சாந்தம் பண்ண மாதிரியும் ஒரு கதை இருக்குது. லக்ஷ்மி சாந்தம் பண்ண மாதிரியும் கதை இருக்குது. பிரகலாத சாந்தம் பண்ண மாதிரியும் கதை இருக்குது. 3 கதையும் யார் என்ன பிலீவ் பண்ணுறாலோ அவள் பிலீவ் பண்ணிப்பா. அப்படி. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். கரெக்டு. நீ சொல்லுமா, சரபேஸ்வரர் பற்றி நீங்கள் சொல்லுங்கம்மா. நரசிம்மர் வந்து உக்ரமாக இருக்கும்பொழுது அந்த உக்ரம் வந்து தனியவே இல்லை. அப்போ அந்த உக்ரத்தை வந்து யார் எடுத்துக்கிறது அப்படிங்கும்போது, எப்படி கடலை கடைஞ்ச போது ஆலகால விஷயம் சிவன் எடுத்துட்டாரோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த கோவத்தை வாங்கிக்கிறதுக்காக சரபேஸ்வரர் வராரு. சரபேஸ்வரர் அந்த உக்ரத்தை வாங்கிக்கிறார். உக்ரத்தை வாங்கின பிறகு தான் இவர் வந்து சாந்தம் அடைஞ்சு லக்ஷ்மி நரசிம்மராக வராரு. அப்போ தான் சரபேஸ்வரரும் பிரத்யங்கரா தேவியும் அந்த கோபத்தை எடுத்துட்டு அவாப்போர். கரெக்டு. அதாவது சரபேஸ்வருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, 2 விங் இருக்கு. அது ஒன்று வந்து சூலினி, ஒன்று பிரத்யங்கிரா. இவர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த சரப உருவமாக வந்து அந்த கோபத்தை அப்படியே உள்வாங்கிட்டு அவரை சாந்தப்படுத்தி, சில நேரத்தில் சாமதான பேத தண்டம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லா வகையிலையும் அந்த நரசிம்மரை சாந்தப்படுத்துறார் அப்படிங்கிறது. இது எல்லாமே சிவ வைணவ வழிபாட்டு ஒற்றுமைக்காக ஏற்படுத்தப்பட்ட கதை. இந்த ஆலயத்தில் மகோன்னதமான மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் ஆதி சரபேஸ்வர பெருமான் அப்படிங்கிற பெருமான். முதலாக சரபேஸ்வர பெருமானை சிலா வடிவத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம் இந்த ஸ்தலம், இந்த கோவிலில் தான். அதனால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சரபருக்கு ஆதி சரபர் அப்படின்னு பேர். சிவமூர்த்தங்களில் அதிபயங்கரமான ஒரு மூர்த்தியாக இருக்கக்கூடிய சரபேஸ்வர பெருமான். அதில் இந்த சரபேஸ்வர பெருமான் இந்த ஸ்தலத்தில் தென்முகம் நோக்கி அருள் பாலிக்கிறது மகோன்னதமான ஒரு விஷயம். நமக்கு புறமாக இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்கள், அதனால் சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள், மாந்திரீகம் சம்பந்தமான பில்லி, சூன்யம், ஏவல், இந்த மாதிரி இருக்கக்கூடியதான மாந்திரீக சம்பந்தப்பட்டதான கெடுதல்கள் விளைவிக்கக்கூடிய எந்த விதமான துர்சக்திகளையும் நீக்கக்கூடிய வல்லமை இந்த சரபேஸ்வர பெருமானுக்கு உண்டு. அதனால இது வந்து ரொம்ப அழகான கோவில். இந்த கோவிலினுடைய வழிபாட்டில் ரொம்ப முக்கியம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிற ஆகுகால வழிபாடு அப்படிங்கிறது, அந்த சரபருக்கு நடக்கிற அந்த வழிபாடு. அதனால நமக்கு வந்து ஏவல், சூன்யம், பில்லி, இது மாதிரி என்னெல்லாமோ பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு இல்லையா, இதை எடுக்கிறதுக்காக அதர்வண வேதத்தில் என்னென்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி அதை தேடிட்டு போய் நல்ல பெரிய இவாளை வச்சு அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு விதம். ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை. ஆனால் அதற்கு பதிலாக தான் இந்த மாதிரியான உக்ர தெய்வங்களை வழிபடுறது அப்படிங்கிறது. அந்த வகையில் சரபரை வழிபடுறது அது ஒரு விஷயம். அதே மாதிரி துர்கை, ரொம்ப அழகான துர்கை. அந்த துர்கையை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கான அனைத்து செல்வங்களும் கிடைக்கிறது. செல்வம்னா திரும்ப திரும்ப நாம் சொல்கிறது வெறும் பணம், காசு, பொருள். முதல்ல ஒரு எபிசோடில் விதுன்னு சொன்னான், செல்வத்தில் முதல் செல்வம் வைடூரியம்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி செல்வம் மாத்திரமல்ல, நமக்கான அனைத்து செல்வங்களையும் வழங்கக்கூடியவள் அந்த துர்கா பரமேஸ்வரி. இந்த ஊரில் அம்பாளினுடைய சிவதுர்கா பரமேஸ்வருடைய விமான அமைப்பானதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 4 பக்கங்கள் யாழிகள் புடைசூழ அம்பாளுக்கு மேலே ராஜகோபுரம் மாதிரியே கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்லக்கூடிய 4 திசைகளிலும் அங்கே அந்த விமான கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு, அம்பாளுக்கு உச்சியில் ஒரு ஸ்தலமும் ஒரு கலசம் ஸ்தாபிக்கப்பட்டு, மொத்தம் 9 கலசங்கள் அம்பாளுடைய விமானத்திலேயே ஸ்தாபிதம் செய்யப்பட்டு, தமிழகத்தில் இந்த ஆலயத்திற்கு ஒரு சிறப்புன்னா இந்த ஆலயத்திற்கு மட்டும்தான். எப்பொழுதுமே துர்கையினுடைய வடிவம் என்பது வந்து மகாலட்சுமி, சரஸ்வதி, அம்பாள் 3ம் சேர்ந்த வடிவம்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி ஒரு
பத்ரகாளியும் இல்லாமல் சாந்த ஸ்வரூபியான அம்பாளும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு ஸ்வரூபம் தான் அந்த துர்கை ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தில் ரொம்ப அழகாக காட்சி தரா. இந்த கோவில்ங்கிறது நம்ம கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய கோவில். நீங்கள் இப்போ நிறைய கோவில் கதை இதெல்லாம் சொன்னேன். இப்போ நாங்கள்லாம் அங்கே போனோம்னா கிராமத்தில் இருக்குது இல்லையா, அங்கே அந்த கோவில் பெரிய கோவிலாக இருந்தாலும் பிரகாரங்கள் நிறைய சுவாமிகள் இருந்தாலும் குருக்கள் அங்கே பூஜை பண்ணுறவா ஒருத்தர் தான் இருப்பா. ஏன்னா அவள்லாம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வெளியூருக்கெல்லாம் போயிடுறா. ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி நம்ம இது பண்ணிக்கிறது? இல்லை, ரொம்ப கரெக்டான கேள்வி தாம்மா. அதாவது இப்போ இந்த ஜெனரேஷனில் இந்த காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, கோவிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கோவிலுக்கு செய்யறதுக்கு ஆளுங்க கம்மியாகிடுது. அதாவது பொருளாக நிறைய செய்கிறாங்க, ஆனால் அங்கே இருந்து பூஜை பண்ணுற அந்த குருக்கள் குடும்பமோ இல்லைன்னா திருப்பணி செய்யக்கூடிய அந்த இவங்களோ அவெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. குறிப்பாக கிராம கோவில்கள், பெரிய பெரிய விசேஷமான கோவில்கள்னு இருக்குல்ல, பிரார்த்தனை தலங்கள், பரிகார தலங்கள், அந்த மாதிரி கோவில்களில் கூட 5 சன்னதிக்கு சேர்த்து ஒரு குருக்கள் இருக்கா. அதனால இதுக்கு என்ன சொல்யூஷன்? இதை நம்ம எப்படி இதை தீர்க்கிறது? அடுத்த தலைமுறை நம்ம எல்லாரும் போகிறோன்னா கோவிலில் பூஜை பண்ணுறதுக்கு 6 கால பூஜை இல்லைனாலும் 2 கால பூஜை பண்ணுறதுக்கு மஞ்சா வேணுமே அப்படின்னு கேட்டால் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, அவர்கள் வாழ்வாதாரம் சிறந்தால் அது நல்லாயிருக்கும். அதனால் நாம் எல்லாரும் நம்ம போகும்பொழுது ஏதோ போனோம், கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டோம், அம்பாளுக்கு புடவை வாங்கி கொடுத்தோம், சுவாமிக்கு ஒரு வேஷ்டியை வாங்கி கொடுத்தோம், பூ வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிறதோடு நிறுத்திக்காமல் இந்த மாதிரி கிராம கோவில்களுக்கு போகும் பொழுது முக்கியமாக அந்த கோவில் திருப்பணி நடக்கிறதுனா ஏதானும் செய்யணும், என்ன முடியறதோ செய்யணும். அடுத்த தலைமுறை இந்த தொழிலில் இருக்கிறதுக்கு அவர்களுக்கான மாரல் அண்ட் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நாம் பண்ணணும். அந்த கோவிலினுடைய குருக்களோட பையன் படிச்சுட்டு ஆகமம் படிச்சுட்டு அந்த பூஜைக்கே வரார் அப்படின்னா நம்ம அவனை கூப்பிட்டு பாராட்டணும். அப்போ அந்த குழந்தைகளை நம்ம போய் பாராட்டுறது, அவர்களை ஊக்கப்படுத்துறது, இதெல்லாம் பண்ணும் பொழுது எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்த தலைமுறை வாழ்வாதாரத்துக்கு நம்ம வழி பண்ணி கொடுத்துட்டா அவ ஏன் இந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போறா? கரெக்ட், அதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இந்த ஒரு மிகப்பெரிய 2 திருப்பணிகளை நாங்கள் செய்வதாக ஏற்பாடு செய்துள்ளோம். அதாவது ஒன்று, இந்த கோவிலுக்கு திருச்சிற்றுமலையின் உள்ளாகவே தீர்த்த குளம் ஒன்று அமைக்க வேண்டும் என்றும், அதற்கு அடுத்தபடியாக திருச்சுற்றை சுற்றி அழகாக சுவாமிக்கு அனுதினம் உண்டான வில்வ இலை உள்ளிட்ட வாசனை புஷ்பங்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே நட்டு அனுதினமும் சுவாமிக்கு ஆராதனைக்கு அந்த புஷ்பங்கள் எல்லாம் இங்கிருந்து பறித்து கொண்டு மாலைகளாக தொடுத்து சுவாமிக்கு சாற்றப்பட வேண்டும். இதை காணக்கூடிய அன்பர் கோடி பெருமக்கள் தங்களால் இயன்ற அளவு உதவிகளை செய்யுமாறும் இதன் சமயம் நாம் கேட்டுக்கொள்கிறோம். கோவில் சிவாச்சாரியார் ராம்குமார் அவர்கள் பேசினது நாம் கேட்டோம். நம்முடைய வேண்டுதல்கள் நிறைய இருக்குது. இந்த கோவிலில் நம்ம வந்து நின்னால் நமக்கு வேண்டுதல்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு அல்லது அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதற்காக நாம் ஏதோ ஒரு பிரார்த்தனை பண்ணிப்போம் இல்லையா, இதை வாங்கி சாத்துறேன், புடவை வாங்கி சாத்துறேன், மாலை வாங்கி சாத்துறேன். அத்தோடு கூட இந்த கோவிலுக்கான திருப்பணிக்கும் நாம் ஏதாவது ஒரு நம்முடைய கைங்கரியமாக நாம் எதாவது செஞ்சோம் அப்படின்னா இம்மாதிரியான கோவில்கள் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும். நம்ம தலைமுறையில் எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சுட்டுருக்கோம். என்ன மனசு கஷ்டமாக இருந்தாலும் உடனடியாக கார் எடு ஒரு கோவிலுக்கு போகணுன்னு நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இந்த கோவில்கள் இருக்கணும், இந்த கோவில்களை பார்த்துக்கிறதுக்கான அந்த கோவில் குருக்கள்லாம் இங்கே இருக்கணும். இது 2ம் இருக்கணும் அப்படின்னா நாம் அந்த கைங்கரியத்தை தொடர்ந்து செஞ்சாதான் அதெல்லாம் சாத்தியப்படும். எனவே இந்த 2ஐயும் நாம் மனதில் வைத்து கொண்டு பிரார்த்தனையை வெறும் பூ வாங்குவது இல்லை புடவை வாங்குவது இல்லைன்னா பால் அபிஷேகம் செய்வது என்பதோடு நிறுத்தி விடாமல் அடுத்த கட்டத்திற்கு நாம் நகர்த்தி கொண்டு போக வேண்டும். கூப்பிட்ட குரலுக்கு வான்னு கூப்பிட்டா ஓடி வரக்கூடிய கடவுள், எளிமையான கடவுள், தமிழ் கடவுள் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். முருகன். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா அப்படின்னு தான் ஆரம்பித்து அவர் பாட்டு பாடுறார். போத்தி ஸ்வர்ணமஹால் வழங்கும் கல்யாணமாலை சிறப்பு பிரார்த்தனை திருத்தலங்கள். வரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும்.